உண்மைகளை போதிக்கிற உபதேசியரான புனித அந்தோணியார். தூய அந்தோணியாரின் மறையுரை அவரது வாழ்வில் பெரிய திருப்புமுனையாக இருந்தது. மறைசாட்சியாக மரிக்க வேண்டும் என்பது கடவுளின் திட்டமில்லை என்பதை உணர்ந்த அந்தோணியார் தான் ஒரு போதகராக நற்செய்தியை அறிவித்து பலரை கிறிஸ்தவர்களாக மாற்ற வேண்டும் என்பதே கடவுள் விருப்பம் என்பதை தெரிந்து கொண்டார். அந்தோணியாருடைய பேச்சு வன்மையும் ஞானத்தையும் மறையியல் அறிவையும் தவ ஒழுக்கத்தையும் கேள்வியுற்ற அசிசியார், எனது சபையில் ஒரு மறை ஆயர் தோன்றியுள்ளார், கடவுள் பெயர் போற்றப்படுவதாக என மகிழ்ச்சியோடு கூறினார். பிரான்சிஸ்கு அசிசியார் அந்தோணியாருக்கு புதிதாக ஒரு பொறுப்பும் கொடுத்தார். அவர்கள் குருமடத்தில் குருப்பட்டம் பெற விரும்புவோருக்கு இறையியல் கற்பிக்கவும் சபை ஒழுங்குகளில் பயிற்சி அளிக்கவும் அந்தோணியாரே தகுதி வாய்ந்தவர் என கருதி அசிசியாரே தன் கைப்பட எழுதி அந்தோணியாரிடம் கொடுத்தார். இக்கடிதம் இன்று வரை பாதுகாக்கப்பட்டு வருகிறது. கடிதத்தில் பின்வருமாறு கூறப்பட்டிருந்தது: அன்புள்ள சகோதரர் அந்தோணிக்கு, நமது சபையைச் சேர்ந்த சகோதரர்களுக்கு மறையியல் கற்பிக்க வேண்டும் என்பது எனது விருப்பம். நீர் அவ்வாறு கற்பிக்கும்போது நமது சபை ஒழுங்குப்படி உம்மிடமும் மற்றவர்களிடமும் இருக்க வேண்டிய பக்திக்கும் ஜெப தியானங்களுக்கும் பாதிப்பு வராதபடி பார்த்து கொள்ள கடவீர். இறைவன் அருள் உம்மோடு இருப்பதாக. இந்த நியமனம் மிகவும் மேன்மை மிக்கதாக இருந்தாலும் இதில் உள்ள பொறுப்புகளை அந்தோணியார் மிகவும் அறிந்திருந்தார். இதை மிகவும் திறமையுடனும் பணிவுடனும் செய்து வந்தார். அவருடைய ஞானத்தையும் மறைநூல் விளக்கங்களையும் அவரது மாணவர்கள் பெரிதும் புகழ்ந்து வந்தனர். இவரிடம் கல்வி கற்பது பெரும் பேறு என மாணவர்கள் எண்ணி மகிழ்ந்தனர். மறைநூலில் உள்ள கடினமான பகுதிகளையும் மறைப்பொருளை விளக்குவதில் மிகவும் வல்லவராக இருந்தார் நமது அந்தோணியார். அவரது ஆற்றலை அறிந்த புனித திருத்தந்தை இவருக்கு மறைநூல் வல்லுனர் என்ற பட்டத்தை வழங்கி கௌரவித்தார். அந்தோணியார் மிகவும் நடுத்தரமான உயரமும் நல்ல உடல் கட்டும் சிவந்த மேனியும் பேச்சுக்கலையில் வல்லவரும் திகழ்ந்தார். தாம் பேச விரும்பும் பொருளை மிகவும் வன்மையாகவும் தர்க்க ரீதியாகவும் வாதிப்பார். பேச்சு மூலம் பிறரை வெகுவாக கவரும் வன்மையுடையவர். இவற்றோடு அக்காலத்தில் துறவிகளும் மக்களும் ஆன்மீக வாழ்க்கையில் தளர்ச்சி அடைந்து வந்தனர். போதிப்பவரின் சொந்த வாழ்க்கை அவர்களது சொல்லிற்கு ஏற்ப செயலில் இல்லாவிட்டால் அவர்களது போதனை மக்களை நல்வழிப்படுத்த உதவாது என்பதை அந்தோணியார் நன்கு அறிந்திருந்தார். தமது கடின ஜப தவ வாழ்க்கை மூலம் தம்மை முற்றிலும் அதற்கு தகுதியுடையவராக்கினார். மக்களை மனந்திருப்புவதையே முக்கிய குறிக்கோளாக கொண்டு சிறந்த அறிவுரைகளை எடுத்துரைத்தார். சொல்லிலும் செயலிலும் உண்மையுள்ளவராக விளங்கினார். சிந்தனைக்கு: வாக்கு மாறாதவர்களாக இருந்தால் இறைப்பணி சிறக்கும். இறைவனின் சொல்லுக்கு ஏற்ப தன்னை தயாரித்து கொண்ட புனித அந்தோணியாரை நாமும் நமது வாழ்வில் கடைபிடிப்போம். அவரது துணை வேண்டி.